வேலூரில் மோடியை வரவேற்க ஆள் இல்லாமல் சாலை வெறிச்சோடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி, மோடியை வரவேற்க ஆள் இல்லாமல் சாலை வெறிச்சோடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வேலூரில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற உள்ள நிலையில் அவர் அங்கு சென்றிருக்கக்கூடிய அந்த சூழலில் அவரை வரவேற்க ஆள் இன்றி சாலை வெறிச்சோடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வழிநெடுகிலும் காலியாக இருந்த பகுதியை நோக்கி கையசைத்தவாறே சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. தேர்தல் பிரச்சாரத்திற்காக 7வது முறையாக தமிழ்நாடு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. இந்த நிலையில் அவரை வரவேற்க ஆள் இன்றி வெறிச்சோடிய சாலையில் அவர் கையசைத்தவாறே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், சற்று முன்பாக கூட பார்த்தோம், ஏற்கனவே அந்த மினிடோர் வண்டிகளில் கூட ஆட்கள் வர வச்சாங்க அப்படின்ற ஒரு செய்திகளை பார்த்திருந்தோம். அப்படி இருந்தும் கூட இப்போது மோடியை வரவேற்க ஆள் இல்லாத அந்த வெறிச்சோடிய சாலை அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். என்ன நடந்தது? நிச்சயமாக, அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தற்போது இந்த வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார். தற்போதுதான் வந்தடைந்தார். அவர் சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வேலூர் அப்துல்லாபுரத்தில் உள்ள அந்த விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்போது இந்த வேலூர் கோட்டை மைதானத்திற்கு வந்திருக்கிறார். குறிப்பாக அப்துல்லாபுரத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது இந்த வேலூர் கோட்டை மைதானமாக. அதாவது அவருக்கு சாலை மார்க்கமாக சென்னை பெங்களூர் சாலையில் வந்து பின்னர் கிரீன் சர்க்கிள் வழியாக சித்தூர் கடலூர் சாலை வழியாக வந்து தற்போது இந்த மேடை பகுதிக்கு வந்திருக்கிறார். அவர் வரக்கூடிய அந்த 9 கிலோமீட்டர் தூரத்திற்கும் பார்த்தால் இருபுறமும் தடுப்புகள் ஏற்படுத்தி மக்கள் நின்று பார்க்கும் வகையில் அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அவரை காண்பதற்காக மக்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் 10 பேர் 20 பேர் என பார்த்தார்களே ஒழிய சாலை நெடுக வெறிச்சோடி கிடந்ததை தான் பார்க்க முடிந்தது. குறிப்பாக அவர் வருவதை ஒட்டி 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பல மாவட்டங்களில் இருந்து இங்கு பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கார்கள். அந்த போலீசாரின் தலைகளை தவிர வேறு மக்கள் தலைகள் என்பதே இல்லாமல் வெறிச்சோடிதான் கிடந்தது. அந்த வகையில் தான் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் 9 கிலோமீட்டர் தூரம் சாலை மார்க்கமாக பயணம் செய்து தற்போது வேலூர் கோட்டை மைதானத்தை வந்து அடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் மத்தியில் அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். குறிப்பாக 6 வேட்பாளர்களை ஆதரித்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். வேலூர் தொகுதியை வேட்பாளர் ஏசி சண்முகம், அதே போல தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி, அரக்கோணம் வேட்பாளர் பாமக பாலு, ஆரணி வேட்பாளர் பாமகவை சேர்ந்த கணேஷ்குமார், அதே போல திருவண்ணாமலை அஸ்வத்தாமன், சிதம்பரம் ஆகிய வேட்பாளர்களை ஆதரித்து இந்த பிரச்சாரமானது தற்போது நடைபெற இருக்கிறது. இதற்காகத்தான் சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்த பிரதமர் மோடி அவர்கள் 9 கிலோமீட்டர் தூரம் சாலை மார்க்கமாக பயணித்து வந்தார். ஆனால் அந்த 9 கிலோமீட்டர் தூரமும் சாலை வெறிச்சோடி இருந்தது. சாலையில் இருபுறமும் தடுப்பு ஏற்படுத்தி மக்கள் பார்ப்பதற்காக மக்கள் அவரை சந்தித்து அவருக்கு கையாட்டுவதற்காகவும் கையசைப்பதற்காகவும் அவரை கண்டு வரவேற்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த வழிநெடுக மக்களே இல்லாத காட்சி தான் நாம் பார்க்க முடிந்தது. மக்கள் வரவேற்பு இல்லாமல் அவர் வந்து தற்போது வந்தடைந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரச்சார கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களை காண வேண்டும் என மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள் என எண்ணி இருந்த நிலையில் மோடி அவர்கள் வருகையின் போது 9 கிலோமீட்டர் தூரமும் மக்கள் வரவேற்பே இல்லாமல் மக்கள் எண்ணிக்கை சொற்ப அளவிலேயே இருந்தது. சொற்ப அளவிலேயே இருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது 9 கிலோமீட்டர் தூரம் அவர் பயணித்து தற்போது மேடைக்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.